अविदित विषयांतरशटारे उपनिषदा उपगान मात्र भोगः अपि च गुणपदार्थदेहशेषी मधुरहविर्हृदये ममाविरस्तु வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாமென்னேத்தும் மதுரகவியார் எமையாழ்வார் அவரே அரண். ஆழ்வார்களிலே சர்ம பருவ நிட்டையிலே ஆச்சாரிய அபிமானத்திலே தேவுமத்தறியேன் என்று தனக்கு உபகாரம் பண்ணினதான ஆழ்வாரையே பகவானாக கொண்டவர் மதுரகவி ஆழ்வார். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானை அனுபவிக்கிற பொழுது ஆனந்தப்படுவர்கள், அவன் அனுகிரகம் கிட்டாத பொழுது துக்கப்படுவர்கள். ஆனால் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு அந்த கஷ்டம் ஏதும் இல்லாமல் அருகாமையிலேயே ஆழ்வார் கூடவே வாழ்ந்திருந்தபடியினாலே அவருக்கு கூடவே இருந்து துண்டு செய்தபடியினாலே அந்த ஆழ்வார் தானும் சொல்லுகிற பாசுரங்களை எல்லாம் பட்டோலை கொடுத்து கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டபடியினாலே நமக்கு தெய்வம் ஆழ்வார் அப்படின்னு மதுரகவிகள் எழுந்தருளியிருந்தார். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். மதுரகவி ஆழ்வார் அவர் பிராமண குலத்தை சேர்ந்தவர். ஆழ்வார்களை பத்தி பொதுவா நம்ம அப்படி அவர் என்ன குலத்திலே வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதில்லை, பேசுறதில்லை. ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் அவ்வளவே. பகவானுடைய சந்நிதியில ஆழ்வார்களுடைய பாசுரங்களைத்தான் சேவிக்கிறோம். பகவானுடைய திருமேனியிலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் தான் ஆழ்வார்கள். இப்ப பொய்கை ஆழ்வார்னு பார்த்தோம்னா பாஞ்சசன்யத்தினுடைய அம்சம்தான் பொய்கை ஆழ்வார். கதையினுடைய அம்சமாக பூதத்தாழ்வார். இப்படி ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு பிரபாவம் உண்டு. ஆனா மதுரகவிகள் பிராமணராக பூர்வசிக வைஷ்ணவ குலத்திலே அவதரித்திருந்தவர். ஆனா அவருடைய ஆச்சாரியார் சதுர்த்த வர்ணத்திலே அவதரித்திருந்த நம்மாழ்வார். வைஷ்ணவ வேளாள குலத்திலே அவதரித்தவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருக்கு இருக்க பெருமைய பகவானுடைய பெருமையை சொன்னாலும் சொல்லலாம், நம்மாழ்வாருடைய பெருமையை சொல்லி மாளாது அப்படி சொல்லுவார்கள். ஏன்னா ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொருத்தரா அவதாரம் பண்ணுகிறார்கள். முதல் கிருத யுகத்துல, திரேதா யுகத்துல, துவாபர யுகத்துல, கலியுகத்துல அப்படின்னு சொல்ற போது அவரை சொல்ற போதே இவர் யுகவர்ண கிரமாவதாரமோ அப்படின்னு சொல்றார். இவர் ஆறு? முதல் யுகத்திலே அத்ரி ஜமதக்னி, பங்கிரத, வசுநந்தன சூனுவானவருடைய யுகவர்ண கிரமாவதாரமோ வியாசாதிவேசமோ அப்படின்னு அழிவனவாள பெருமாள் நாயனார் தன்னுடைய கிரந்தத்திலே ஆழ்வாருடைய பெருமையை சொல்லுகிறார். இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா ஆழ்வார் எத்தனை உயர்ந்தவர், அவருடைய அனுகிரகத்தை பெற்றவர் மதுரகவி ஆழ்வார். கீழே ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணினேன். ஆழ்வாருடைய அவதாரம், கண்ணனுடைய அவதாரம் என்ன, வேதவியாசருடைய அவதாரம் என்ன, வடிவழகிய நம்பியனுடைய அவதாரம் என்ன, கண்ணனே திரும்ப வந்து அவதரித்தாரோ அப்படிங்கிற அளவுக்குத்தான் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ ஜன்மம் அப்படின்னு சொன்னோம் கீழே ஒரு நாள். கிருஷ்ண பக்தியே உருக்கொண்டு அவதரித்தவர் நம்மாழ்வார். அவர் முதல் யுகத்துல உத்தரா அவதாரம் பண்ணியிருந்தாராம். அதை முதல்ல சொல்லல, அத்ரி ஜமதக்னி அப்படின்னு சொன்னார். அத்ரின்னு சொல்லப்படுகிறதான, அதாவது தத்தாத்திரேயர்னு முதல் அவதாரம்.
அவர் தான் முதல்ல அவதாரம் பண்ணார். கிருத யுகத்திலே அவதாரம் பண்ணார். அவர் அத்ரி ஜமதக்னி அப்படி சொன்னா தத்தாத்திரேயன் என்ன அவதாரம் பண்ணினார்? முதல்ல பிராமண குலத்திலே கிருத யுகத்திலே அவதாரம் பண்ணாரா. அதுக்கப்புறம் பக்திரத இரண்டாவது யுகமான இருக்கக்கூடிய திரேதாயுகத்திலே அவரே தசரதனுக்கு பிள்ளையாக க்ஷத்ரிய வம்சத்திலே அவதாரம் பண்ணார். மூணாவது யுகம் என்ன? துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்திலே தானே வசுநந்தன வசுதேவருக்கு தானும் பிள்ளையாக வைசிய குலத்திலே அவதாரம் பண்ணினார். நாலாவது யுகத்துல ஆறா பிறக்கணும். முதல் யுகத்துல பிராமண, இரண்டாம் யுகத்திலே க்ஷத்ரிய, மூன்றாவது யுகத்திலே வைசிய, நான்காவது யுகத்திலே தாசிய வம்சத்துல பிறக்கணுமோ இல்லையோ? அதுதான் யுகவர்ண கிரம அவதாரமோ அப்படி சொல்லி முடிச்சுட்டார். நேரடியா அப்படியே சொல்லல வருங்க. அவர் தான் ஆழ்வார் விட்டார். அவர் தான் ஆழ்வாரா பிறந்தார் அப்படின்னு சொல்லவே வேண்டாம். அத்ரி ஜமதக்னி, பங்கிரத, வசுநந்தன, சூனுவானவனுடைய முதல்ல வச்சுக்கணும். அத்ரி ஜமதக்னியுடைய சூனுவான், சூனுனா பிள்ளை, அவர்களுக்கு பிள்ளையா அவர் முதல்ல அத்ரி ஜமதக்னி ரிஷி இருந்தாரோ இல்லையா, அவருக்கு பிள்ளையாக சூனுவானவனுடைய. சரி, இரண்டாவது பங்கிரத சூனுவான், வசுநந்தன சூனுவான். அப்ப 3 யுகத்துல 3 பேர்களுக்கு தானும் குழந்தையாக அவதாரம் பண்ணி உள்ளான். சரி, அத்ரி ஜமதக்னி, பங்கிரத, வசுநந்தன, சூனுவானவனுடைய யுகவர்ண கிரம அவதாரமோ. யுகவர்ணம், யுகம் 4 யுகத்துல, வர்ணம் எந்த குலத்திலே பிறந்தார் என்பதை சொல்கிறார். ஆக யுகவர்ண கிரம அவதாரமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி போட்டோம்னா, இது 4வது யுகத்துல வேற யாரும் பிறக்கல, 3 யுகத்துல பிறந்தது தான் பார்த்துருக்கோம். இப்ப 4வது யுகத்துல அவர்தான் ஆழ்வார் அப்படிங்கிறது நிச்சயமா வருது இல்லையோ? அப்படி அவதாரம் பண்ண ஆழ்வார் யாருக்கு ஆச்சாரியர்? மதுர கவிகளுக்கு ஆச்சாரியரா. அந்த மதுர கவிகள் எத்தனை உபகாரம் ஆழ்வாரிடத்திலிருந்து பெற்றார் அப்படின்னா, நெருகேதுகமான விஷயீகாரத்தாலே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். நெருகேதுகமான விஷயீகாரம், எந்த கண்டிஷன்ஸே எதுவுமே இல்லை அப்படிங்கிறமோ இல்லையோ, அன்கண்டிஷனலி அப்படின்னு சொல்லிட்டோம்னா எந்த கண்டிஷனும் கிடையாது சுவாமி. சரி, சீவட்டவ சம்பிரதாயத்தில் என்ன சுவாமி என்ன பண்ணணும்? சமாஷணம் பண்ணிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, சமாஷணம் பண்றதுக்கு முன்னாடியே இப்படி இருந்திருக்கணும், பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உண்டானா, அப்படி இல்லாததுனால இவர்களுக்கு இது பெருசா புதுசா தெரியுது தவிர, ஆனா எப்படி இருந்திருக்க வேண்டுமோ அப்படி இல்லாமல் போனது கொத்தையாக போயிட்டு, அதானே அர்த்தமா இருது. அதனால அப்ப எவ்வளவு விஷயீகாரம் பண்ணி உள்ளார் ஆழ்வாருக்குன்னா, நான் எப்படி எல்லாம் இருந்தேன் தெரியுமா? இந்த பாசுரத்தால சொல்ல வர்றது, நான் எப்படி எல்லாமோ இருந்தேன். ஆறு சொல்றா? மதுர கவிகள் சொல்லுகிறார். இந்த மதுர கவிகளை என்னன்னு பார்த்தோம்? மதுர கவிகள் தான் பெரியவர் அப்படின்னு சொன்னோம் இல்லையோ? முதல்லே சொன்னோம். அந்த ராமானுஜன் உத்தந்தாதியில முதல்ல பெரியவர்னு சொன்னான். எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உயிதற்கு உதவும் இராமானுஜனின் முருதுனையே. ராமானுஜன் உத்தந்தாதியில பாசுறோம். அதுல என்னன்னு பார்த்தோம்? முதற்கவியாளர் வாழ பெரியவர் அப்படின்னு சொன்னார். எய்தற்கரிய மறைகளை, அதாவது மறைகளை தெரிந்து கொள்ளவே முடியாது வேதங்கள். அவ்வேதம் எப்போதுமே ஒரு அர்த்தத்தை சொல்லணும்னா மறைச்சே சொல்லும். எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபனை. 1000 இந்தமிழாலே, 1000 பாட்டுக்களாலே, இந்தமிழாலே பாடினவர் யாரு? செய்தற்குலகில் வரும் ஷடகோபனை. அப்படி இருக்கக்கூடிய நம்மாழ்வார் சிந்தையுள்ளே, நம்முடைய சிந்தைக்குள்ளே, சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர், சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும்.
சிந்தை உள்ளவே வைத்துட்டு இருந்தவர் யாரு? மதுரகவி ஆழ்வார். அவர் தான் பெரியவர். சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர். பெரியவர்னு சொல்றார் அவரு. நம்மாழ்வார பொதுவா நம் பெரியன் சொல்படி கேட்டோம். பங்குனி உத்தரத்தன்னைக்கு பெருமாளை சொல்றாரோ இல்லையோ, நம் பெரியன் சொல்படி கேட்டோம் அப்படின்னா பெரியவர்னா இவர் தான் பெரியவர். யான் பெரியன், அது நம்மாழ்வாரே சொல்லிட்டு இருக்கார். யான் பெரியன் நீ பெரிய என்பதனை ஆரறிவாய், புவியும் இரு விசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அவிவின்னி, யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யாரறிவாய், ஊன் பெருகு மேனியாய் உண்ணு அப்படின்னு பாசுரம் திருவந்தாதியிலே பாசுரம். அப்ப நாம் பெரியவன் புவியும் பிரு விசும்பும் நின்னகத்த, இந்த உலகம் பூரா ஒன்னிடத்துல இருக்கு. ஆனா ஒன்னை யார் நான் வச்சுருக்கேன்னா என் மனசுக்குள்ள வச்சுருக்கேன். அப்போ ஒன்னை நான் வச்சுருக்கிறதுனால நீ பெரியவன் தான், ஆனா உன்னையே என் மனதுக்குள்ளே நான் வைத்துக் கொண்டிருக்கின்றபடியினாலே நான் பெரியவன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லுகிறார். அப்படி நம்மாழ்வார் சொல்லிட்டார். ஆனா இப்ப நம்மாழ்வார திருவரங்கத்தமுதனார் எப்படி சொல்றார்? செய்தற்குலகில் வரும் ஜடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும், சிந்தையுள்ளவே வச்சிருக்காராம். சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்கு உதவும். நம்ம எல்லாரும் உய்வதற்கு உதவுகிறார். யாரு? உய்வதற்கென்னே அவதரித்தவர் எம்பெருமானார். ராமானுஜனம் உறுதுணையே, ராமானுஜர் தான் நமக்கு உறுதுணை அப்படின்னு மதுரகவிகளை இங்கே பெரியவர்னு சொல்றார். அந்த பெரியவருடைய பெரியவர் யாரு? நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாரை எப்படி அனுகிரகம் பண்ணிருக்காரான்னா, விஷயீகாரம், நிர்கேதுக்கு கட்டாட்சம். எதுக்கு நிர்கேதுக்கு கட்டாட்சம் பண்ணா? அவரை எதுக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னா இவர் சொல்லிக்கிறார். மதுரகவி ஆழ்வார் சொல்றார், நம்மாழ்வார் என்ன விஷயீகரிச்சிருக்காரு, என்னமா எனக்கு விஷயீகாரம் பண்ணியிருக்கார், எவ்வளவு அனுகிரகம் எனக்கு பண்ணியிருக்கார், கொஞ்சம் கூட என்னிடத்துல எதுவுமே எதிர்பார்க்கல, நெருகேதுகமான கடாட்சத்தை நமக்கு அருளியுள்ளார். என்ன செய்திருக்கார் என்றால், மதுரகவி ஆழ்வார் எப்படி இருந்தார்னு சொல்லிக்கிறார். அதை சொல்ற போது பரதார பரிகிரகம், ரெண்டாவது பரதிரவிய அபகாரம், இதெல்லாம் பண்ணிருக்கேன். பரதார அபகாரம் பிறன் மனைவியை, ரெண்டாவது பரதிரவிய அபகாரம் பிறத்தியாருடைய பொருளை தீன்றது, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு அனாதி காலமாக பாபமெல்லாம் இருந்தது. இந்த பாவத்தெல்லாம் ஆழ்வார் என்ன பண்ணிட்டார், என்ன இந்த பாவத்திலிருந்து மீட்டு, அதனால என்ன பண்ணார், என்னை பாவத்திலிருந்து மீட்டு கிருபை பண்ணிவிட்டார். எனக்கு நெருகேதுகமான கிருபை பண்ணினார். அதனால நான் எப்படி ஆயிட்டேன், இது நாள் வரைக்கும் நான் எளிம்பனாயிருந்தேன், ரொம்ப பாபிஷ்டனா இருந்தேன். பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ய, பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ய புண்டரீகாட்ச புண்ணியகிருது அப்படின்னு பிரமாண வாக்கியம். பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ய புண்டரீகாட்ச புண்ணியகிருது. இது நம்ம ஒரு சரித்திரம், தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பாசுரம். அதுல பார்த்தோம்னா, மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்னெழுத்துடைய பேரால் கத்திரபந்து மன்னே பராங்கதி கண்டு கொண்டான், இத்தனை எளியனானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்துமந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். தொண்டரடிப்புடி ஆழ்வாரோட அருளி செய்திருக்கிற திருமால பாசுரம். அதுலதான் சொல்றார், மொய்த்த வல்வினை, ரொம்ப பாவம்னா மொய்த்த, இதுக்கு மேல பாவம் பண்றதுக்கு இடமே இல்லை. ஊர்ல எந்த இடத்துல தேடி பார்த்தாலும் என்ன மாதிரி ஒரு பாபிட்டம் கிடைக்கவே மாட்டான். இது ஆறு சொல்லிக்கிறா? மதுரகவி தொண்டரடிப்புடி ஆழ்வார் அங்கே சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் இங்கே சொல்லிக்கிறார். சுவாமி ஆழ்வார்கள்லாம் அப்படியா அப்படின்னா, ஆழ்வார்களுக்கு அப்படி இல்லை, நம்மளுக்கெல்லாம் அப்படி. இந்த ஆழ்வார் என்ன சொல்றார், நைச்சமாக சொல்லுகிறார். அது கூட எப்படி இருக்கலாம், அவர் இது அனாதி காலம் இல்லை. ஆழ்வார்கள் எல்லாம் நம்ம எவ்வளவோ ஜென்மாவா பிறந்திருக்கோம். ஆழ்வார்களுக்கு ஏதோ ஒரு சுகிருதத்துல எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் அவர்களும் திருவதாரம் பண்ணார்கள். அது எங்கெங்கயோ இருந்திருக்கலாமோ இல்லை, அப்ப நமக்கு தெரியாது.
அப்ப மொய்த்தவள் வினையுள் நின்னு 3 எழுத்துடைய பேரால் ஒரு சரித்திரம், சின்ன சரித்திரம் சொன்னா அது ஆறா அப்படின்னா கத்திரபந்து. அவனுக்கு க்ஷத்ரபந்துன்னு பேரு. க்ஷத்ரபந்து அப்படின்னு சொன்னோம்னா அது சம்ஸ்கிருதம். கத்திரபந்து அப்படின்னம்னா அது தமிழ். அவருக்கு க்ஷத்ரபந்துன்னு பேரு. க்ஷத்திரியனிலே ஒருத்தர் க்ஷத்திரியனா இருக்கான். அந்த க்ஷத்திரிய வர்ணத்துல பிறந்துட்டு அவன் அந்த அனுஷ்டானத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன பேரு? க்ஷத்ரபந்து அப்படின்னு பேரு. அதே போல பிராமணன்ல ஒருத்தன் பிராமணனா அனுஷ்டானத்துல எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பிரம்மபந்துன்னு பேரு. அதனாலதான் அங்க க்ஷத்ரபந்துங்கிறத தான் கத்திர அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருக்கார். மொய்த்தவள் வினையுள் நின்னு 3 எழுத்து உடைய பேரால். 3 எழுத்தாறு 3 எழுத்து அப்படி சொன்னோம்னா அது என்ன வேணா இருக்கலாம். அதுல 3 எழுத்து சொல்றார். பகவானுடைய திருநாமத்தை சொன்னபடியினாலே, பகவானுடைய திருநாமம் ஸ்ரீதரா சொல்லிருக்கலாம், மாதவா சொல்லிருக்கலாம், கோவிந்தா சொல்லிருக்கலாம், விஷ்ணு சொல்லிருக்கலாம். 3 எழுத்துன்னு அப்படியே தொக்கி நிற்கிறது. அந்த என்ன திருநாமம்னு சொல்லாமல் பகவானுடைய 3 எழுத்துடைய பேரால் கத்திரபந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான், நல்ல கதி அடைஞ்சிட்டான். அப்படி எளியவனா இருக்கார் எம்பெருமான். இரங்கனாய பித்தன் அப்படின்னு திருவரங்கநாதனை பித்தனாக கொண்டாடுகிறார். பக்தன் மேல் அவனுக்கு அவ்வளவு பிரியம் அப்படின்னு. இப்போ அரங்கன் அப்படின்னு சொல்ற இடத்துல ஆழ்வார வச்சுட்டு இருக்கும். ஆழ்வார வச்சுட்டோம்னா சரி, இந்த ஆழ்வாருக்கு ஆழ்வார் ஆறு? பகவானை விட ஒரு படி மேல் தான் மதுர கவிகளுக்கு. இப்ப 3 எழுத்துன்னு ஒரு பேர் சொல்லியிருக்காரா? இந்த 3 எழுத்துன்னு சொன்னா அது பகவானுடைய திருநாமம். ஆனா இங்க அதே இடத்துல யார வைக்கணும்? அரங்கன்னு சொல்ற இடத்துல ஆழ்வார வச்சுக்கணும். அப்ப ஆழ்வார்னு சொல்லிட்டா ஆழ்வாயிர் 4 எழுத்து. ஏன்னா பகவானை விட ஒரு படி மேலாத்தானே ஆழ்வார வச்சுட்டு இருக்காரு மதுரகவி ஆழ்வார். அப்ப ஆழ்வார். இப்ப 4 எழுத்து வச்சுக்கலாமா? சரி, நாராயணா 4 எழுத்து வச்சுக்கலாமா? இப்ப அதுவும் நாராயணா. அப்ப அந்த நாராயணான்னு சொல்ற இடத்துல 4 எழுத்து இருக்கு. இப்போ பகவானுக்கு சமமாக ஆழ்வாரை கொண்டிருக்கிறார் மதுரகவி ஆழ்வார்னு பார்த்தா அவர் என்ன சொல்லணும்? இவருக்கு ஆழ்வார். அப்ப ஆழ்வார்னு சொல்லலாமா? அந்த பகவானுடைய திருநாமத்தை சொன்னபடியினாலே அவருக்கு எப்படி அவருடைய பாவம் எல்லாம் போயிட்டோ. யாருக்கு போச்சு பாவம்? அந்த க்ஷத்ரபந்துக்கு போயிடுது. அதே போல இங்க நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே மதுரகவி ஆழ்வாருக்கு இவரோட பாவம் எல்லாம், இவர் என்னென்னலாம் நினைச்சிருந்தாராம், அனாதி காலமா பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு நாளா 2 நாளா பல காலமா பண்ணிருக்கேன். அவன் என்ன பண்ணான்? க்ஷத்ரபந்து அவனும் அப்படிதான். அவன் என்ன பண்ணிருந்தான்னா, ஏதோ அவன் க்ஷத்ரியனா பிறந்தான், தர்மத்தை சரியா அனுஷ்டானம் பண்ணல, அதனால அவனுக்கு ஒரு தோஷம் பிடிச்சு போச்சு. அதனால க்ஷத்ரபந்துவானான். அப்படி ஏதோ திருடனா பிறந்துட்டான். பிறந்து காட்டில் போறவரெல்லாம் அடிச்சு, ஆளை அடிச்சு, ஆளை வதை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அபகாரம் பண்ணிட்டு திருடி தின்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் வந்தார், அந்த காட்டு வழியா வந்தார். அவரை பிடிச்சி அடிக்கிறதுக்காக போனான். என் இடத்துல ஒண்ணுமே இல்லைப்பா, என்னை அடிச்சேன்னா பிராணம் போயிடும், அந்த பாவம் உனக்கு வர வேண்டாம் சரின்னு விட்டான். அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழ் விழுந்துட்டார். விழுந்த உடனே இவன் என்ன பண்ணான்? அவனுக்கு என்ன தோணித்தோ ஏது தோணித்தோ தெரியல, பக்கத்துல இருக்கிற ஒரு தடாகத்திலேருந்து தேர்த்தத்தை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்து அவரை சாப்பிட வச்சு அவருக்கு ஆஸ்வாசம் எல்லாம் பண்ணி கொஞ்சம் விசிராந்தி பண்ணிக்கோன்னு சொல்லி அவரை எல்லாம் செய்ய வச்சு அவருக்கு சிசிரோபச்சாரம்லாம் பண்ணான். பண்ணிவிட்டு அவர் முழிச்சுட்டார். முழிச்சுட்ட உடனே, அப்பா நீங்க யாருப்பா? நல்ல பையனா இருக்கியே. ஆறு அவனை பார்த்து, நல்ல பையனா இருக்கியே, ஆறு நீ அப்படின்னா. அப்படி சொல்லிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, நாம ஏதோ பண்ணிட்டு என்னதான் பண்றேன் சொல்ல, வெக்கப்படாத சொல்லு அப்படின்னா. இல்லை சாமி, நான் ஏதோ போற வர வாழெல்லாம் வழிபறி பண்ணி சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா. அதெல்லாம் பண்ணாதப்பா, அடுத்த வாழெல்லாம் அப்படிலாம் தொந்தரவு பண்ணாத அப்படின்னா. எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாடை விடு, இனிமேல் சாப்பிட வேண்டாம்ங்கிற வழிக்கு உனக்கு நல்ல கதியை பெருமாள் கொடுப்பார், செய்கிறியா அப்படின்னா. அவன் கொஞ்சம் சுணக்கமாக தான் சொன்னான், இதெல்லாம் நமக்கு சரி வராது சாமி. இல்லை நான் சொல்றது கேள் அப்படின்னு ஒரு 3 எழுத்து சொல்லி கொடுத்தாராம். அதுதான் 3 எழுத்துடைய பேரால். அந்த 3 எழுத்து சொல்லிட்டே இருந்தான். அவன் பராங்கதி கண்டு கொண்டான், நல்ல கதியை அடைஞ்சு போயிட்டான். அங்க
அது யாரு? தொண்டரடிப்புடி ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் சொல்லும் போது பராங்கதி கண்டு கொண்டான் க்ஷத்ரபந்து. முடிஞ்சு போச்சு. இப்போ அவருக்கு நல்ல கதி கிடைச்சு போச்சு. இப்ப ஆழ்வாருக்கு நைச்சம் அங்கேயாவது சரித்திரம் நடந்தது. இங்க நடந்ததுன்னா நடக்கவே இல்லை. ஆழ்வார் என்ன சொல்லுகிறார்? நான் அனாதி காலமாக பாவத்தை பண்ணி கொண்டிருந்தேன், பரத்தார பரிகிரகம் பண்ணி கொண்டிருந்தேன், பர திரவியாபகாரம் பண்ணி கொண்டிருந்தேன், பிறர் பொருளை அபகாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஆறாரோ இருக்கா, அவள்லாம் என்னோடவான்னு நினைச்சுட்டேனா. இவ்வளவு அபசாரம் பூரா பண்ணிட்டு இருந்தேன், பல காலமா பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு என்னவாச்சு? பாபங்களாக மாறித்து. அதெல்லாம் பாபம் தானே. அப்ப நான் எப்படி இருப்பேன்? இளிம்பனாக இருந்தேன். இளிம்பன்னா ரொம்ப மோசமானவன். இப்போ ஆழ்வாருடைய நிருகேதுகமான கிருபை கிடைத்தபடியினாலே நான் எப்படி ஆயிட்டேன்? நான் சதுரனானேன். சதுரனானேன் அப்படின்னா ரொம்ப சாமர்த்தியக்காரன் ஆயிட்டேன், ரொம்ப நல்லவன் ஆயிட்டேன் அப்படின்னு ஆழ்வார் நைச்சம் பாவித்துக் கொள்ளுகிறார். அதுதான் இங்க முக்கியம். ஆழ்வாருக்கு அந்த குறையெல்லாம் இருக்குமா? இப்ப ஆழ்வார்கள் எல்லாமே சொல்றா, எல்லாரும் சொல்றா, கல்வனேனானேன் படிவு செய்திருப்பேன். திருமங்கை ஆழ்வார் சொல்றார், கல்வனேனானேன், நான் திருடன். அதான் சொல்ல போறோம், பின்னாடி கீழே அதான் சொல்ல போறோம். திருடன்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்ப அதுதான் சொல்ல போறோம். அப்ப நான் சதுரனானேன், ரொம்ப சாமர்த்தியக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னா ஆழ்வாருடைய விஷயீகாரத்தாலே கிருத்த கிருத்தியனானேன். கிருத்த கிருத்தியன், ரொம்ப நல்லவனா போயிட்டேன். அவருடைய அனுகிரகத்தால இப்படி ஆகிட்டேன். இப்ப நம்ம எல்லாம் அவ சொல்லிக்கிறோமே, என்ன ஒருத்தர் பிடிச்சு சொல்லி படிக்க வைக்கலன்னா நான் படிச்சிருப்பேனா? எங்க அப்பா மாத்திரம் என்ன அடிச்சு கொண்டு குட்டி வச்சு படிக்க வச்சு உட்காத்தி வச்சு படிக்க மட்டும் வைக்கல அப்படி இருந்தா எப்படி போயிருப்போம்? நம்ம வீணா போயிருப்போம். ஆனா நம்மை சிறு வயதிலிருந்து நன்னா நம்மளை உட்காத்தி வச்சு தாய் பிரியத்தை கொடுத்து தந்தை ஹிதத்தை கொடுத்து நம்மை நல்வழியிலே ஏற்படுத்தி பகவானுடைய பக்தி அவன் மேல பக்தி பண்ண வேணும் என்று செய்வித்து இத்தனை காரியம் பண்ணி நமக்கு எல்லா அனுகிரகமும் அவர்கள் பண்ணியிருக்காளோ இல்லையோ? இந்த ஜென்மாவிலே இந்த தாயாரும் இந்த தந்தையரும் நமக்கு இத்தனை விஷயங்கள்லாம் நமக்கு பண்ணியிருக்கான். அப்ப இவ்வளவு பண்ணதுனால நான் எப்படி இருப்பேன்? தாயார் தோப்பனார் இடத்துல ரொம்ப பிரியமா இருக்கணும் இல்லையோ? அதான் கிருத்தியனாக கிருத கிருத்தியனாக ரொம்ப நாம் பிரியத்தோடு அவ்வளவு நன்றி உடையவனாக நாம் இருக்க வேணும். அப்படி ஆயிட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்தில். இதுதான் இந்த பாசுரத்துக்கு இருக்கக்கூடிய அவதாரிகை. போன பாசுரத்தில் சொன்னது, நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலின், என்னை ரொம்ப தாழ்ந்தவனா நினைத்துக் கொண்டிருந்தார். அதானே சொன்னார், ரொம்ப தாழ்ந்தவனா புண்மையாக கருதுவராதலின். நம்மள எனக்கு இருக்கக்கூடிய தாழ்ச்சி கீழே சொன்னேன் இல்லையோ, என்னை விட இழிந்தவன் இந்த திருமலையில யாருமே இல்லை, நான் தான் வந்தேன் அப்படின்னு திருமலை நம்பிகள் எத்தனை நைச்சியம் பாவித்தார். என்னை விட தாழ்ச்சி இந்த திருமலையில யாருமே இல்லை அப்படி சொன்னாரா இல்லையா? அப்படித்தான் இவ்விடத்துல ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மேலே இருக்கக்கூடிய பக்தியை வெளிப்படுத்துகிறார். இவர் இந்த ஆழ்வாரனுடைய அனுகிரகத்தால தான் நான் இப்படி இருக்கேன். அவர் எனக்கு கைங்கரியத்தை வாங்கிண்டாரு, நான் பண்ற கைங்கரியத்தை அவர் வாங்கிக்கணுமோ இல்லையோ? நம்ம ஒருத்தருக்கு ஏதோ கொடுக்குறோம், கொடுத்தா அவர் அதை வாங்கிக்கணும் இல்லையா? இதெல்லாம் நான் ஒன்றும் எடுத்துக்கிறதே இல்லை சுவாமி, இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நமக்கு எவ்வளவு வருத்தமாடும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒருத்தர் கொடுக்குறேன்னு வந்து இவர் வாங்கிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா வருத்தமா தானே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு பிடித்ததா கொடுக்கணும் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, அவருக்கு பிடிக்கும்னு நினைச்சுதான் கொடுத்தோம், ஆனா அவருக்கு பிடிக்கல, அப்ப நான் எங்கேயோ ஏதோ கொஞ்சம் மாறுபடுது இல்லை? அப்ப அந்த அளவுக்கு ஆழ்வாருடைய கிருபையினாலதான் நமக்கு இவ்வளவு ஏற்பட்டது என்று தான் பறக்க பேசுகிறார் இப்பாசுரத்தாலே. இந்த பாசுரத்தினுடைய நம்பினேன் பெறன் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன் மாட திருக்குருகூர் நம்பிக்கன்பனாய் அடியேன் சதித்தேன் நின்னே. நம்பினேன் பிறன் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன் மாட திருக்குருகூர் நம்பிக்கன்பனாய் அடியேன் சதித்தேன் நின்னே. சதிர்த்தேன், இன்னைக்கு நான் ரொம்ப சாமர்த்தியமா நல்லபடியா நான்
ஒண்ணுமில்லாதிருந்ததான அடியேனை நல்விதமாக்கி என்னை நல்வழிப்படுத்தி விட்டார் ஆழ்வார் அப்படின்னு அவருக்கு அத்தனை தூரம் தன்னுடைய உபகார ஸ்மிருதியை தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தாலே. நம்பினேன் பிறன்னன் பொருள் தன்னையும். நம்பினேன், எப்படி நான் நினைச்சிருந்தேன் தெரியுமா? ரொம்ப நம்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்பினேன். எந்த விஷயத்தை நம்பணும்? உண்மையா இருக்கிற விஷயத்தை நம்பணும். உண்மையா இருக்கிறதுனால அதை நம்பணும். இல்ல பிரத்யக்ஷம் நேர பார்க்கறதுனால நம்பலாம். இல்ல அனுமானம், ஒரு விஷயம் இருக்குன்னு ஒரு அனுமானம். ஒரு இடத்துல புகை வருது, புகை வந்ததுன்னா நான் என்ன சொல்லுவேன்? அந்த இடத்துல புகை வருது, அதனால அங்க நெருப்பெல்லாம் இருக்காது தெரியுமோ அப்படின்னு யாராவது சொல்லுவாளா? புகை வந்ததுனாலே அங்க நெருப்பு நிச்சயமா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம பார்க்கல, பார்த்துட்டு இருக்கோம், ஆனா அனுமானித்து சொல்லுகிறோம். அப்படித்தானே? இப்போ நேர பகவானை பார்த்துட்டு சொல்ல முடியுமா அப்படின்னா, முன்னோர்கள் எம்பெருமான் தரிசனம் கொடுத்துள்ளான், அதை சேவித்தவர்கள் உண்டு, அப்படி இருக்கு, விஷயங்கள்லாம் இருக்கு. ஆஹா, நம்பினேன்னு சொன்னா நம்புவதற்கு காரணம் என்ன? நல்லா இருக்கணும், சஸ்தமா இருந்தா நம்ப முடியும். அந்த விஷயமே இல்லைன்னா அதை எப்படி நம்புறது? நம்பினேன் பிறன்னன் பொருள் தன்னையும். இந்த இடத்துல பிறர்னு சொல்ல பாருங்க. இந்த பிறர்னு சொன்னா யாரு தெரியுமா? சர்வேஸ்வரனை தான் பிறங்கிறான். நம்பினேன் பிறன்னன் பொருள் தன்னையும். சரி, பொருள்னு சொல்லிட்டி, நண்பொருள்னு சொல்றீ, பிறர் நண்பொருள்னு சொல்றீ. பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன். என்னவா செஞ்சிருக்கணும்? பிறர்னு சொன்னா எம்பெருமானைத்தான் சர்வேஸ்வரனை பிறர்னு சொல்றார். சரி, நண்பொருள் அப்படின்னா பொருள். பொருள் இது ஸ்வம் அப்படின்னு பேர். ஸ்வம்னா நம்ம எல்லாம் எல்லாருமே ஜீவாத்மா அத்தனை பேருக்கு ஸ்வம்னு பேர். பகவானுக்கு என்ன பேரு? சுவாமி என்று பேர். நமக்கு ஸ்வம்னு பேரு, அவனுக்கு சுவாமின்னு பேர். சுவாமி கிட்ட சம் அடிமைப்படணுமா, இல்ல ஸ்வம்மு கிட்ட சுவாமி அடிமையா இருக்கணுமா? சுவாமின்னு எப்ப சொல்லிடுமோ அவரிடத்துல அடிமைப்பட்டு அவனுக்கு நித்தியமான கைங்கரியத்தை பண்ண வேண்டியதுதான் இந்த சொத்துக்கு. ஸ்வம் அப்படிங்கிற சொத்துக்கு அழகா இருக்கும். நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு சொத்து, ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது போய் என்னோட முதலாளி இது, என்னோட முதலாளி இதுன்னு சொல்லாது, நம்ம தான் சொல்லணும். அப்ப என்னோட சொத்து என்னோட சொத்துன்னு பகவான் தான் சொல்லிக்கிறார். ஏன்னா இவன் பகவானே ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப பிறர்னு சொல்றாரேன்னா பகவான் சர்வேஸ்வரனுடைய சொத்தாக இருக்கக்கூடிய நாம் பிறர் நன்பொருள் தன்னையும். பொருள் வஸ்து, நன்பொருள்னா எதுனா இந்த ஆத்ம வஸ்து இருக்கு இல்லையோ, ஆத்ம வஸ்துவைத்தான் நன்பொருள்னா. அப்ப பிறருங்கிறது எம்பெருமான், நன்பொருள்ங்கிறது ஆத்ம வஸ்து. இப்ப என்ன பண்ணணும்? நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும். நம்பினேன்னா இப்ப நான் இந்த ஆத்ம வஸ்துவானது எம்பெருமானுக்கு உடையவன்னு நான் நினைத்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த ஆத்ம வஸ்து எம்பெருமானுக்கு தான் சொந்தம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் எனக்கு உரியவன் அப்படின்னு நினைச்சுடுறோம். அப்படி நினைச்சுட்டா என்ன ஆகுதுன்னா மாத்தி தவறா நினைச்சுக்கிறோம். தவறுதலாகனா மூடத்தனமாக நினைத்துக் கொள்ளுகிறோம் தான் சொல்லணும். நம்ம தவறா நினைச்சுக்கல, இவனுக்கு அந்த அபிமானமே ஏற்பட மாட்டேங்குது. பகவான் நமக்கு சுவாமிங்கிற அபிமானம் ஏற்படுகிறதானா ஈஸ்வரோகம் போகி ஆட்யா அபிஜனவானஸ்மின்னு கண்ணன் கீதையில இவன் ஒண்ணுமில்லை, இவன் ஒன்னும் சாமான்யமா ஒரு மனுஷன். அவன் என்ன பண்றான்? இந்த 2 அடி, இப்ப அடிய உட்காந்துருக்கேனா, இங்க உட்காந்துருக்கேனா 2 அடி கூட வராது. அடிய உட்காந்துருக்கேன்னா 2 அடி அகலம் கூட வராது. இந்த பக்கம் 2 அடி, இந்த பக்கம் 1 அடி, இந்த பக்கம் திரும்ப 1 அடி, இந்த பக்கம் 1 அடி, மொத்தமே இருக்கிறதே 2 அடிக்குள்ளதான் அடிய உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா இவன் என்ன சொல்றான்? நான் தான் ஈஸ்வரங்கிறான், நான் தான்
ஈஸ்வரங்கிறான். எனக்கு எவ்வளவெல்லாம் தெரியும் தெரியுமா, என்னோடதுதான் எல்லாமேங்கிறான். நான் அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்தது, நானே எல்லாம் அப்படின்னு சொல்றோம். இந்த அகங்காரம் மமகாரம் மாத்திரம் யாருக்கும் போறதே இல்லை. அப்ப இந்த சொத்தாக இருக்கக்கூடிய இவன் எம்பெருமானை சர்வேஸ்வரன் என்று ஒத்துக்கொண்டு தான் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன்கிறத நினைக்கணும். அதை அவன் நினைக்கவே இல்லை. அதாவது பகவதீயமாக இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்து பகவானுடையதுன்னு இல்லாம அதை என்னதுன்னு நினைச்சிருப்பான். அதான் நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன். அதை என்னமா நினைச்சுட்டேன், என்னோட தான் நினைச்சுட்டு. எம்பெருமானுடைய சொத்து இது, நான் எம்பெருமானுக்கு சொத்தாக்க, நான் எனக்கு உரியவன் அல்லன். ஈஸ்வரோகம் என்னும் போகி என்னும் ஆட்யா என்னும் அபிஜனவானஸ்மி என்னும் பலவாரா என்னும் மமதையில என்ன நினைச்சுக்க முடியாதோ அத்தனையும் நினைச்சுக்கிறான். அது எதை போல உள்ளது என்று கேட்டால் ஒண்ணுமில்லை. பிரம்மா சதுர்முக பிரம்மா இருக்கார். இந்த சதுர்முக பிரம்மாவுக்கு 4 தலை. இப்ப ஒரு தலை இருந்தாலே எத்தனை அகங்காரம் இருக்கு நம்ம சொல்லவா இல்லையா? ரொம்ப அகங்காரம் பிடிச்ச அலையறான் அப்படிங்கிறாலும் இல்லையா? அகங்காரம் பிடிச்ச அலையறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப தலகணம் அப்படிம்போம். தலகணம் ரொம்ப இருக்கு அப்படின்னா சில பேர் ஹெட் வெயிட் அப்படின்பா. ஹெட் வெயிட் நிறைய இருக்கு அப்படின்பா. சுவாமி எவ்வளவு இருக்கு? இவரே இருக்கிறதே 40, அது தலை மட்டும் நிறைய இருக்கும் போல இருக்கு, அதுவே ஒரு 20 இருக்கும் போல இருக்கு அப்படின்பா. இப்ப அத்தனை தூரம் தலகணத்தோடு அலைகிறான் அப்படி சொல்லலாம் இல்லையா? சதுர்முக பிரம்மா நமக்கு ஒரு தலை இருக்கு, நமக்கே இத்தனை ஹெட் வெயிட் இருக்குன்னா சதுர்முக பிரம்மாவுக்கு 4ஆல பிரிக்கணும் இல்லையா? இவருக்கு ஒரு தலைக்கே எவ்வளவு கணம்னா இவன் இருக்க போறது எத்தனை நாளோ தெரியாது. அவருக்காவது ஏதோ கொடுத்து வச்சிருக்கான். ஆனா பெருமாளா பார்த்து குடிச்சு வச்சிருக்காரு. இன்னைக்கு மாத்தணும் அப்படின்னா மாத்திடுவா. ஏன்னா அவரோட காலம் ரொம்ப பெருசு. ஏன்னா நமக்கு இங்க ஆயுஷ் சதா 20 புருஷான்னு 100 வயசு சொல்லியிருக்கு சாஸ்திர. சதா 20 புருஷா அப்படின்னா 100 வயசுன்னு சொல்லியிருக்கு. ஆனா எத்தனை பேர் எப்ப இருக்க போறோம், எத்தனை பேர் எப்ப போக போறோம்னு யாருக்கு தெரியாது. ஆனா பிரம்மான்னு சொல்லிட்டோம்னா இப்ப அவன் புறப்பட்டு போறது நித்தியமான பிரளயம்னு பேரு. நைமித்திகம்னா ஒரு காரணம், 3 லோகம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஆத்தியந்திக பிரளயம், அது பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரைக்கும் போயிடும். அப்ப அவரே போடுவார். அப்ப பிரம்மாவனுடைய காலம்னு கேட்டோம்னா ரொம்ப பெருசு. அவரோட ஒரு நாள் பொழுது 24 மணி நேர கணக்கு எவ்வளவுன்னா, அதாவது சதுர்யுகம் ஓடுதோ இல்லையோ, 4,32,000 2ஆல பெருக்கி 3ஆல பெருக்கி 4ஆல பெருக்கி 4ஐயும் கூட்டினோம்னா 43,20,000 வருஷம் வரும். ஏன்னா கலியுகத்தினுடைய காலம் 4,32,000 வருஷம். இதை 1 2 3 4 4ஆல பெருக்கணும், மொத்தம் கூட்டினா 43,20,000 வருஷம் வரும். 43,20,000 வருஷம் 12 மணி நாழி கணக்கு. அதை 2ஆல பெருக்கினாதான் அவருக்கு அத்தனை காலம். ஒரு சதுர்யுகம் ஒரு நாள் கணக்குன்னா அவருக்கு இவ்வளவு காலம், இவ்வளவு வருஷம். இது மாதிரி 100 வருஷம் இருக்கணும்னா எவ்வளவு பெருசு இருப்பார். அந்த சதுர்முக பிரம்மாவுக்கு தலகணம் எவ்வளவு இருக்கும், நமக்கே இருக்குன்னா அவ்வளவு. சரி, எறும்பு, இந்த எறும்பனுடைய தலகணம் சின்னதா இருக்கு, ஒரு பிபீலிகா அப்படிங்கிறது. அதுக்கும் தலகணம் இருக்கு. அதே போல பார்த்தோம்னா சதுர்முக பிரம்மாவுக்கு அத்தனை தலகணம் இருக்கு. அப்படி பார்த்தா தலகணம் அகங்காரம் மகாரம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு அபிமானம். என்ன அபிமானம்? தேகாத்ம அபிமானம் என்பது ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. இத்தனை காலமா தேகாத்ம அபிமானிகள் எல்லாரும் தேகமே ஆத்மா அப்படி சொல்றோம். தேகமே ஆத்மான்னு சொல்லிட்டோம்னா தேகம்தான் வசந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இவன் பிரமிச்சு போய் கிடக்கான். இந்த சொத்து எம்பெருமானோடது, அது தெரியல. தேகாத்ம அபிமானிகளாக இருந்து கொண்டு உள்ளோம். தேகமே ஆத்மா என்று பிரமித்துக் கொண்டிருக்கிறதுனால அவர்களை தேகாத்ம அபிமானிகள்னு சொல்றோம். அப்ப பகவதீயமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்ம வஸ்துவை எனதுன்னு நினைச்சுன்றோமோ இல்லையோ, அதைத்தான் என்ன சொல்றார்? நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும்.
அப்ப இந்த ஆத்ம வஸ்துவை பகவானுடையதை என்னடதுன்னு நினைச்சுட்டோம்னா அப்ப பிறர் பொருள் தானே. பிறர்னா எம்பெருமான். ஆத்ம வஸ்து என்னோடது. இந்த ஆத்ம வஸ்து எம்பெருமானதாக இருக்க நான் அதை என்னுடையதாக நினைத்தேன் அப்படி சொன்னா அதுக்கு பேர் என்ன? திருட்டு தான். இதுக்கு என்ன பேரு? களவு. அதுதான் சொன்னேன் கீழே, திருட்டு பார்க்க போறோம்னா திருட்டை இன்னைக்கான்னு பார்க்க முடியுமா? அவன் திருடன்னு சொல்லிட்டு வர போறான். இல்ல அங்கங்க பத்திரிக்கை அடிச்சு ஓடிச்சுட்டு நான் இந்த இடத்துல போய் திருட போறேன்னு சொல்ல போறானா? அது சொல்ல போறது இல்லையா? அவன் ராத்திரி வருவான், நம்ம எப்ப வருவான் எப்ப போவானே தெரியாது. அவன் எப்ப வருவான் எப்ப போவான்னு தெரிஞ்சா அப்புறம் திருட்டு இருக்கு. இவன் இதெல்லாம் தெரிஞ்சுட்டே திருட்டு பண்ணிட்டு இருக்கான். இவன் ஆறு? இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய இவன் பகவானுடையதாக இருக்கக்கூடிய இந்த ஆத்ம வஸ்துவை தனது என்று நினைத்துக் கொண்டு மோகித்து கிடக்கிறான். அதனால அதை என்னன்னு சொல்றதுன்னா, கிம்தேன நகிருத்தம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. ஆத்மாபகாரம் ரொம்ப பெருசு. நகையை திருடுறது ஒரு பக்கம், நகையை திருடுறது ஒரு பக்கம், இல்ல வேற ஏதோ பணத்தை திருடுறது ஒரு பக்கம். ஒவ்வொன்னா திருடுறது இருக்கு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பாபங்கள் வரும். என்னென்ன இதை பண்ணா இந்த பாவம், இந்த பண்ணா இந்த பாவம், இது பண்ணா இந்த பாவம். இந்த ஆத்மாவையே திருடிட்டா அது எவ்வளவு பெரிய பாவம். இந்த ஆத்மாபகாரம் என்பது எம்பெருமானுடைய சொத்தை. ஏன்னா பகவான் இங்க பகவானுடைய ஹிருதயத்துக்குள்ளே கௌஸ்துபம்ங்கிற ஸ்தானத்துலதான் இந்த ஆத்மாக்கள்லாம் உள்ள போய் எம்பெருமானோட சேர்ந்து இருக்க போறது. கௌஸ்துபஸ்தானம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துலதான் கௌஸ்துபாம்சம்ங்கிறதான் குலசேகர ஆழ்வாருடைய அவதாரமே. குலசேகர ஆழ்வார் கௌஸ்துபத்தினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணார் இந்த பூலோகத்துல. அந்த கௌஸ்துபை அந்த இடத்துல போய் அந்த ஆத்ம வஸ்து அப்படி உயர்ந்த இடத்துல இந்த ஆத்ம வஸ்து இருக்க வேண்டியவன் இவன் என்ன பண்றான்? பகவான இவன் பகவான் எண்ணாமல் நான் எனக்கு உரியவன் சொல்லிக்கிறானோ இல்லையோ. நான் எனக்கு உரியவன் சொல்றானோ இல்லையோ. அதனாலதான் இதை திருட்டு, பெரிய திருட்டுனா. இந்த திருட்டை காட்டில வேற ஒரு திருட்டு பெருசு உண்டா அப்படின்னா, ஆத்ம வஸ்துவை திருடுகிறதான எம்பெருமானுடைய சொத்தை இவனுடையது என்று நினைத்து கொண்டால் இதை விட ஒரு பெரிய திருட்டு இருக்குமா? அதுதான் சொல்றா, நம்பினேன் பிறன்னன் பொருள் தன்னையும் நம்பினேன். அப்படி நான் நினைச்சுட்டேன். அந்த அளவுக்கு நம்பினேன். ஆத்மாபகாரம் பண்ண, அந்த ஆத்மாபகாரம் பண்ணது அதுக்காக என்னாச்சு? பகவத் விஷயத்துல எனக்கு மகாவிஸ்வாசம் ஏற்படாமல் போகிறது. பகவத் விஷயத்துல எனக்கு மகாவிஸ்வாசம் ஏற்படணும். அது ஏற்படாததனுடைய காரணம் தானே நம்பல. என்னவா நம்பிட்டேன்? மாற்றி நம்பிக்கொண்டிருந்தேன். அப்படி இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் எதுல வந்தது? மகாவிஸ்வாச பூர்வகம் என்பது பகவான் விஷயத்திலே இருக்க வேண்டும். அந்த பகவான் விஷயத்துல அது இல்லை. எதுல வந்துருத்தோ? இதெல்லாம் எனக்கு ஸ்திரீ பக்கலிலே சென்றது. என்னுடைய மனது ஸ்திரீகளினுடைய பக்கத்திலே சென்றது. எங்க விசுவாசம் இருக்கணுமோ அங்க விசுவாசம் இல்லை. ஸ்திரீகள் பக்கத்திலே போயிட்டுன்னு சொன்னா, நம்பினேன் பிறன்னன் பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும். மடவார்னா 6 ஸ்திரீகள். அந்த இடத்துல இப்படி மாத்தி வச்சுக்கணும். நம்பினேன் பிறன்னன் பொருள் தன்னையும் நம்பினேன் பிறர் மடவாரையும். அங்க சேர்த்துக்கணும் அந்த பிறரை. அப்ப 2 பக்கம் சேர்த்துக்கிட்டோம்னா, நம்பினேன் மடவாரையும் நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும். அப்ப இப்படி நான் செய்தபடியினாலே எனக்கு பாபம் எல்லாம் நிறைய வந்தது முன்னெல்லாம். அதனாலதான் கள்வன் அப்படி சொன்னோம். கள்வன் அப்படி சொன்னா ஆற சொல்லலாம்? பகவானை போய் கள்வன் சொல்ல முடியுமா? அதாவது பிள்ளைப்பெருமாளையங்கார் சுவாமின்னு இருந்தார். பராசர பட்டருடைய சச்சிஷராக எழுந்துள்ள இருந்தார் பிள்ளைப்பெருமாளையங்கார் சுவாமி. அவர் 108 திருப்பதி அந்தாதின்னு பாடிருக்கார். அஷ்டப்பிரபந்தம்னு பெரிய புஸ்தகம். அஷ்டப்பிரபந்தம் பகவானுக்கு 108 திருப்பதி திருக்கலம்பகம்னு சுவாமி சாதிச்சிருக்கார். அதுல அவர் சொல்றார், பகவானை போய் நம்ம தான் கள்வன். கள்வன்னா ஆறு? நம்ம தான் கள்வன். ஆனா பகவானை போய் நாம் கள்வன் என்று சொல்லுகிறோமேனா அவனா கள்வன்? அவன் தான் இந்த ஜீவா, இந்த உலகத்தை அத்தனை பேரையும் படைச்சவன். அவன் ஏதோ வெண்ணை திருடிட்டான்னு களவு கண்டான். வெண்ண பெருமாளை பார்த்து களவு கண்டான்
வெண்ணையை கனவு கண்டான், ஸ்திரீகளை கனவு கண்டான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாளே. சிசுபாலன் எத்தனை விஷயம், இவன் பொய் சொல்றான், இவன் திருடுறான், இவன் இப்படி பண்றான், ராஜகிரீட பண்றான், காளிங்க நடத்தணும், இவன் யாரு தெரியுமா, கண்ணன் பொய்யன், கண்ணன் பெண்ணாளன், கண்ணன் கிறுக்கு, இப்படியே சொல்லிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு மோட்சம் கொடுத்தான் எம்பெருமான். ஆக எதை சொல்லி சொன்னான், கண்ணன் 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 ஒரு நாளைக்கு 1000 தடவை சொன்னான், நம்மளை விட கூட சொல்லியிருக்கான். அதனால பகவான் அவனுக்கு நல்ல கதியை கொடுத்தான் அங்கே. அப்ப அந்த களவுங்கிறது, நான் கல்வன் ஆற சொல்லலாம், நம்ம தான் கல்வன், ஆனா பகவானை போய் கல்வன் சொல்றாமே. ஆழ்வாரே சொல்லிக்கிறார், கல்வனே நானேன் படிரி செய்திருப்பேன், நிறைய தப்பு பண்ணிருப்பேனே, தெரியேன் பாலகனாய் படிரி செய்திருப்பேன், எனக்கு தெரியவே இல்லை, சீர்பிள்ளையா இருந்தேன், நிறைய பாவங்கள்லாம் பண்ணிருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாவம் உண்டு, அதுக்கு பிராயசித்தம்னு வேற தனியா சொல்றா. ஆஹா, ஒவ்வொன்று களவு கண்டா ஒவ்வொரு விதமான பாவம் வந்துடுது. அதே போல தெரியேன் பாலகனாய் படிரி செய்திருப்பேன்னார். கல்வா கார்வானத்துள்ளாய் கல்வான் ஆழ்வார், திருவங்கை ஆழ்வார் திருடந்தாண்டகத்திலே தெரிவிக்கிறார். கார்வானத்துள்ளாய் கல்வா, கார்வானம் பெருமாள் ரொம்ப அப்படி அவ்வளவு தூரம் பகவான் அத்தனை தூரம் ஆனந்தமா கல்வன் அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல அது சொல்ல முடியும். தேவதாந்திரத்தினுடைய காமாட்சி கோயில் சொல்ல முடியும், அந்த கோயில் உள்ள பெருமாள் இருக்கார், உள்ள கல்வன் அப்படின்னு கல்வர் பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இன்னொரு இடத்துல நிலாத்திங்க துண்டத்து பெருமாள் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு இடத்துல இருக்கார். அப்ப இங்க பகவான் சின்னவரா அதுல உள்ள போய் சேவிச்சோம்னா, உள்ளுக்குள்ள போனோம்னா ஒரு இடத்துல சின்ன இடத்துல பெருமாள் இருக்கார், அங்க போய் சேவிக்கலாம், கல்வர் பெருமாள் அப்படின்னு சேவிக்கிறோம். அவரை போய் கல்வன் சொல்ல, நம்ம தான் கல்வம், அவனோட சொத்தை நம்ம நினைச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ. இப்ப நம்மளை கல்வன் சொல்றதா அவனை கல்வன் சொல்றதா அப்படின்னா, நம்மைத்தான் கல்வன் என்று கொள்ள வேண்டுமே தவிர அவனை கல்வன் என்று சொல்லக்கூடாது. நம்பினேன் பிறன் பொருள் தன்னையும், அவன் எம்பெருமானை சொல்ல முடியாது, நம்மைத்தான் நாம் கல்வன் என்று கொள்ள வேணும். ஒரு ஒருத்தன் சாமானிய ஒரு ஏழை, அந்த ஏழையினுடைய வீட்டுல போய் ஒருத்தன் ஏதோ விறகு திருடிட்டான்னு வச்சுக்கோங்க. விறகு திருடிட்டானா அந்த ஏழை சாமானியக்காரன் அவனிடத்துல விறகு திருடிட்டான் அப்படின்னா என்ன சொல்லுவான், அவன் வழியில பிடிச்சிட்டான்னாக்கா, ஏண்டாப்பா இந்த மாதிரி விறகெல்லாம் திருடுறிய, நானே ரொம்ப ஏழை, என்னிடத்துல போய் விறகு திருடுறிய, இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணாத, ஏதாவது வேலை செஞ்சு பழிச்சுக்க அப்படி சொல்லிட்டு விட்டுடுவான். அவ்வளவுதானே, அவனுக்கு தண்டனை ஒன்றும் ரொம்ப ஏதோ 2 அடி போட போறா விட்டுருவா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இதே விறக அவன் ஒரு ராஜாவினுடைய அரண்மனையில திருடினான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், ராஜாவினுடைய அரண்மனையில திருடினா அதுக்கு தண்டனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இல்லையோ. விறகு என்னவோ சாமானிய பொருள் தான், ஆனா அதை திருடுற இடம் எவ்வளவு பெருசு, அந்த இடத்துல திருடினோம்னா அவனுக்கு போச்சு, அவனுக்கு தண்டனை ரொம்ப கூட இருக்கும். சரி, ஒரு பிராமண வீட்டுல ஏதோ ஒரு தங்கத்தை திருடுறான் ஒருத்தன், அவனுக்கு என்ன, தங்கம்ங்கிறது கொஞ்சம் வசதி தான், பிராமணர் இருக்கார், அவர் வீட்டுலன்னா அவர் ஏதோ 2 காசு ஏதோ சம்பாதிச்சு வச்சிருக்காருன்னா அவர் இடத்துல போய் திருடிட்டான்னா ஏதோ ஏதோ சொல்ல போறா, ஏதோ வைய போறா, திட்ட போறா, அவனை விட்டுடுவா, முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு தண்டனைங்கிறது கொஞ்சம் இருக்கும் இல்லையோ. இதே தங்கத்தை அவன் அரண்மனையிலே திருடினான் என்னால் வச்சு பாருங்க, ஏன் பண்ணி பாருங்க, விறக ஒரு சாமானிய வீட்டுல திருடினா சாதாரணமா ஏதோ தண்டனை, ஒரு தங்கத்தை ஒரு சாமானிய ஒரு பிராமண வீட்டுல திருடினா ஏதோ ஒரு தண்டனை. ஆனா அதே தங்கத்தை போய் ஒரு ராஜா அவருடைய அரண்மனையில ஒருத்த திருடுவானே, ஆனால் தலையே போடாதா. இப்ப என்ன பண்றோம் நம்ம எல்லாரும், ஆத்மாபகாரம் என்பது பகவானுடைய சொத்தை நாம் திருடுகிறோம். அப்படி திருடினா நம்பினேன் பிறன் பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம். ஈஸ்வரனுடைய அபிமான வஸ்து அதை அபகரித்ததே பெரிய காரியம். அதுல வேற தேகாத்ம அபிமானியாக இருந்து மற்றொரு தேகத்தை அபிமானித்து அதை நாம் போய் சேரணும்னுட்டு மடவார்களை நாம் விரும்பினோமே என்னால் அது எவ்வளவு பெரிய பாவம், அது செய்யலாமா. அதுக்காக நம்பினேன் பிறன் பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெலாம். முன்னெலாம்னு சொன்னார். முன்னெலாம்னா அனாதி காலமான்னு அர்த்தம். தேகாத்மா அபிமானியா நாம் இருந்தது அனாதி காலம், எத்தனை காலம்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா, இன்ஃபினிட்டிவ்னு சொல்லிக்கலாமான்னா
அது கூட போருமோ என்னவோ தெரியாது. விஷயப்பிரவணனாக, விஷயப்பிரவணன் அப்படின்னா கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும் தெரிவறிய அளவில்லா சித்தின்பம், சிற்றின்பம் அப்படின்னு பேரு. இதெல்லாம் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், சப்தஸ்பரிச ரூபரசகந்தங்கள்னு சொல்லப்படுகிற இந்த இந்திரியங்களுக்கு அடிமைப்பட்டு நாம் இங்கே இருந்தோமே ஆனால் அதுக்கு தான் விஷயப்பிரவணர்கள் அப்படின்னு பேரு. நன்னா இருக்கே. இப்படியே இன்னைக்கு ததியாராதனம் ரொம்ப நன்னா இருந்தது, அதனால நாளையிலேருந்து ததியாராதனை சாப்பிட்டுண்டு இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு ஆரான்னு சொல்லுவாளா? சாப்பாட்டுல ரொம்ப ஆனந்தம். தூங்குறது, ஆஹா, ராத்திரி தூங்குறத விட பகல்ல நன்னா இது வரைக்கும் சாப்பிட்டுட்டோ அப்படியே வெத்தலையை போட்டுட்டோ அதுக்கப்புறமா நன்னா தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டோ நன்னா விரிச்சு படுத்தோம்னா ஒரு 3 மணி நாள் 6 எழுப்ப முடியாது, எழுப்பினா கூட எழுப்ப மாட்டோம். அப்படிங்கிற அளவுக்கு நான் இதுவே ஆனந்தமா இருக்கு, பரமபோக்கியமா இருக்கு அப்படின்னம்னா இதெல்லாம் விஷயப்பிரவணர்கள் அப்படின்னு பேரு. நன்னா தங்கம் வாங்கிக்கிறது, நட்டு வாங்கிக்கிறது, நகை வாங்கிக்கிறது, இதிலே ஆனந்தப்பட்டோம்னா இவர்கள் ஐஸ்வர்யார்த்தி என்னும் விஷய பிரவணர்கள் என்னும் சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி வந்தது? முன்னெல்லாம் அனாதி காலமா இருக்கு, ரொம்ப நாளா ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் பிறக்கிறோம், பிறந்த உடனே நமக்கு ஏதாவது வேற ஏதாவது தெரியுதோ? மலமூத்திராதிகள் கூட தாயாருக்கு தான் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா 2 விஷயம் நம்மளே பண்றோம். ஒண்ணு பால் சாப்பிட்றோம், இன்னொன்னு அழுகிறோம். எப்படி? போன ஜென்மாவிலையும் பிறந்திருக்கோம், அழுதுருக்கோம், பால் சாப்பிட்றோம். அதுக்கு முன்னாடி ஜென்மாலையும் பிறந்திருக்கோம், அழுதுருக்கோம், பால் சாப்பிட்றோம். அதுக்கு முன்னாடி பிறவிலும் அழுதுருக்கோம், பிறந்திருக்கோம், பால் சாப்பிட்றோம். இப்போ இதெல்லாம் மட்டும், இது 2 மட்டும் எப்படி வருது? ஆறாவது சொல்லிக் கொடுத்தாளா? ஒன்னு சொல்லிக் கொடுங்க. அப்ப அதுவா செய்யறதே அனாதி காலமாக. அந்த அனாதி காலமாக திரும்ப 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 பிறந்து பிறந்து வருவதனாலே நமக்கு அதெல்லாம் தெரியறது. இதெல்லாம் இதெல்லாம் இதனால முன்னலாம் நம்பினேன் பிறன்னன் பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம். அனாதி காலமா முடிஞ்சு வச்சா இது ஒரு ஸ்டேஜ், ஒரு பாகம். அடுத்த பாகத்துல தான் ஆழ்வார் நம்மை எப்படி விஷயீகரித்தார், நெருகேதுகமான கடாட்சத்தை பண்ணினார் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையோ? எவ்வளவு குத்தம் இருக்கட்டுமே, அதாவது குன்றனைய குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும் ஆழ்வாருடைய பாசகம். குன்று பெரிய மலை மாதிரி குத்தம் பண்ணிருக்குமா, குன்றனைய குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும் அப்படின்னா அவ்வளவு தூரம் நிறைய பாவம் பண்ணிருக்கோம். அதுல ஆழ்வார் திருவரங்கத்தமிழர் சொல்லும் போது நாம் பண்ற பாவத்துக்கு எவ்வளவு, என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து ஊழி முதல்வனையே பண்ண பணித்த விராமானுஷன்பரம் பாதமும் என் சென்னித்தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே. ஆரெனக்கு நிகர் சொல்லில் அப்படின்னு சொல்றார். நிகரின்றி நின்ன என் நீசதைக்கு. இதே திருவரங்கத்தமுதனாருடைய பாசுரம் கடைசியில ஆரெனக்கு நிகர் சொல்லில். எனக்கு 6 நிகர் சொல்ல முடியும்னா பாபம் பண்றதுல எனக்கு 6 நிகர் சொல்ல முடியும். யார் எனக்கு சொல்ல, ரொம்ப வசந்த குணத்துல இல்லை, யார் எனக்கு நிகர் சொல்லில். குன்றனைய குற்றம் பண்ணியிருக்கோம், அந்த குற்றத்தை 6 போக்குவா அப்படின்னா பகவானு கூட க்ஷிபாமின்னு சொல்லிடுவார். ரொம்ப துட்டனா இருந்து ரொம்ப இருக்கிறவாள் எல்லாம் வத கொட்டிண்டு இனிமே பாக்கி இல்லை அத்தனை காரியத்தையும் பண்ணிண்டு ஊரார்கிட்டையும் கெட்டது, வீட்டிலையும் கெட்டது, உலகத்திலையும் கெட்டது, இப்படிலாம் இருக்கிறவாள்லாம் இருந்ததுன்னா பகவான் பாப்பார், இவ்வளவும் உனக்கு கொடுத்துருக்கேனே, நீ இதெல்லாம் வைத்துக்கொண்டு நல்லது செய்ய வேண்டாமா, அதை விட்டுட்டு இப்படி மோசமாக நடந்து கொள்ளுகிறாயேன்னு பகவானுக்கு எத்தனை கோபம் தெரியுமா வரும். கோபத்தை பார்த்தா அங்கனி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கதியேன்னு சொன்னா, ஒரு கண்ணு பார்த்ததுன்னா பாவத்தை பார்க்கும், மற்றொரு கண்ணு பார்த்தா புண்ணியத்தை பார்த்து, ரெண்டையும் பார்த்துன்னா என் பெருமாள் கொடுப்பாரான்னு தெரியாது. ஏன்னா பாவம் நிறைய இருக்கே, கொடுப்பாரா அப்படின்னா அவர் க்ஷிபாமி ததாமி என்று சொல்லும் இடத்து க்ஷிபாமின்னு சொல்லிட்டானா.
ததாமி எதத் பிரதம் மமா. ததாமி பெருமாள் என்ன பண்ணணும்? அனுகிரகிக்கும்படியாக இருக்க நம்மை அவன் க்ஷிபாமி என்ன கொடிய நரகத்துக்கு தள்ளுவோம்னு பெருமாள் விட்டுட்டார்னா எப்படி ஆயிடும்? பெருமாள் கூட தனக்கு கோபம் வந்துச்சுன்னா பெருமாள் பண்ணுவார். ஆனா ஆழ்வார் அதை பண்றதே இல்லையே. இவ்வளவு குத்தம் பண்ணிருக்கோன்னு தெரியறதான் ஆழ்வாருக்கு. இந்த ஆழ்வாரை விட வேற ஆறு எனக்கு அனுகிரகம் பண்ணுவா? அது எங்க இருக்குன்னா, அந்த ஆழ்வார் எங்க இருக்காருன்னா, செம்பன்மாட திருக்குருகூர் நம்பிக்கன்பனாய். செம்பன்மாட அந்த ஆழ்வார திருநகரிக்கு இப்பத்தானே திருநகரின் பேர். ஆழ்வார திருநகரிங்கிறது இப்ப பேரு. ஆனா அதுக்கு என்ன பேரு? திருக்குருகூர் அப்படின்னு பேரு. திருக்குருகூர்ல இருந்தார் கண்ணன் பெருமான். கோகுலத்தில் இருந்தார். 7 வயது வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் நேர போனார். விற்பெரு விழாவுங்கிற பெரிய விழா ஏற்பாடு பண்ணியிருந்தான். அதுல போய் அங்க போனா நிறைய முட்டிகை சானூர மல்லர்களை நிறுத்தியிருந்தான். பெரிய யானையை நிறுத்தியிருந்தான். இவாளெல்லாம் முடிச்சுட்டு நேர மேல மாடியில உட்கார்ந்துருந்தான். அவனை பிடிச்சி கஞ்சனை பிடிச்சு அடிச்சார், முடிஞ்சு போச்சு. அவனை முடிச்சுட்டார். அப்ப இங்கிருந்து அவர் கோகுலத்திலிருந்து புறப்பட்டு போனது மதுரை பட்டணத்துக்கு போனார். போற போது கோகுலத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். ஏன்னா மதுரைங்கிறது மதுர மாநகரம். ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையோ, மதுரமாநகரந்தன்னுள் வளவழுந்தவளமாட மதுரமாநகரந்தன்னுள் கவளமால் யான கொன்ன கண்ணனையரங்கமாலை தொளவதொண்டாயதொல்ஜி தொண்டரடி பொடிசொல் இளைய புன்கவிதையேலும் எம்பிரார்க்கினியவாரே. வளவழுந்தவளமாட மதுரமா நகரந்தன்னுள். நகரம், நகரத்துக்கு போறான் கண்ணன் பெருமான். நகரத்துக்கு போறான். அங்க போனா இனிமேல்லாம் நம்மள மறந்துடுவான். கோகுலத்திலேருந்து நகரத்துக்கு போயிட்டான். நகரத்துக்கு போயிட்டா கண்ணன் பெருமான் நம்மள அங்க ஸ்திரீகள்லாம் நிறைய இருப்பா. அந்த ஸ்திரீகள்லாம் பார்த்துட்டு பெருமாள் அங்க இருக்கிறவாளே ரொம்ப நன்னா இருக்கா அப்படின்னுட்டு அந்த பசப்பு பேச்சில் அவன் மயங்கி போயிடுவான். அப்படின்னுட்டு அவளுக்கெல்லாம் வருத்தமா இருக்கான். கோகுலத்துல போனவன் திரும்பி வரலையே. கோகுலத்துலேருந்து மதுரைக்கு போனார். திரும்ப வந்தாரா கோகுலத்துக்கு? இல்லை. சரி, மதுரையில தான் இருந்தாரான்னா அங்கிருந்து நேரம் உஜ்ஜயினி போயிட்டார். உஜ்ஜயினில தான் இருந்தாரான்னா அங்கிருந்து துவாரகை போயிட்டார். துவாரகையில தான் இருந்தாரான்னா தன்னுடைய ஜோதிக்கு புறப்பட்டார். இப்போ ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப போனாருவாங்க? போவே இல்லை. அந்த பெருமை மதுரைக்கு உண்டு. அங்க நடந்தா மதுரை நகரம் இல்லை. இது இந்த இடம் எப்படி இருக்குன்னா, ஆழ்வார் திருநகரி திருக்குருகூருங்கிறது இப்ப நகரி. நகரின்னு சொன்னாலே அதுல ஒரு ஆடம்பரம், ஒரு கலாச்சாரம், ஒரு தனிப்பட்டு இருப்பாளோ இல்லையோ, எல்லாரும் அப்படியே இருந்துருவாளா. கிராமத்தில் இருக்கிறவாள்லாம் மேலே துண்டை சேர்த்துட்டு ஊரே சுத்திட்டு வந்துருவா. நகரத்துல போய் நம்ம மேல் சுத்தி போடணும்னு நம்ம ஏற இறங்க பார்ப்போம். அதாவது 4 கால் பிராணி கூட பஞ்சக்கச்சம் கட்டின்ட்டு நம்ம போனோம்னா நம்மளை பார்த்து குறைக்கிறது. அது திருமண்காப்பு போட்டுன்னு போனோம்னா, திருமண்காப்பு போட்டு போனா பல பேருட்ட இடத்துல நமக்கு அவ கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பார்கள். சில பேர் நம்மளை பார்த்த உடனே கோவிந்தா என்று சொல்லுவார்கள். அவர்களை பார்த்து அடிய சொல்றது உண்டு. பத்தியா, என்னை பார்த்த உடனே பகவானுடைய திருநாமத்தை சொல்ற ஒரு பேர் உனக்கு கிடைச்சிருப்பார், நன்னா சொல்லு அப்படிங்கிறது. அப்படின்னா அப்ப அவனுக்கே கொஞ்சம் வெட்கம் வந்துடும். இவர் நம்மளை பாரு, இவர் சொல்றதையே இவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா சொல்றாரு பார் அப்படின்னு. நன்னா சொல்லப்பா, குடும்பத்துக்கே நல்லது, கோவிந்தா சொன்னியோ இல்லையோ, இனிமே உனக்கு கூரையை பிச்சுன்னு கொட்டும்பார் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப கோவிந்தான்கிற ஒரு திருநாமத்தை அவனுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு எம்பெருமான் கொடுக்கிறார். என் மூலமா கொடுக்கிறார் அவர். அப்ப கோவிந்தான்னு சொல்லணும்னா அவன் அடியேன ஒருவன் அங்க கொண்டு போய் வச்சு என்னை அவனை பார்க்க வைத்து அவன் என்னை பார்த்து அப்படி வச்சு கோவிந்தான்னு ஒரு திருநாமத்தை பகவான் அந்த இடத்துல ஒரு ட்ரிகர் பண்றார். திருநாமத்தை சொன்னா, என் திருநாமத்தை சொல்லிட்டா எனக்கு நல்லது என்ன பண்ணலாம்? இப்ப என்ன ஒரு காரணமா வச்சிருக்காரு. சரீரம் ஆத்மங்கல் தர்ம சாதனம் என்று நம்மளை ஒரு சாதனமா வச்சு அவர் பண்றார். அவ்வளவு பண்றார். அப்படித்தான் நம்ம நினைக்கணும். அதோட என்ன எதுக்கு சொன்னாய் அப்படின்னு நம்ம கோச்சு. கோவிந்தாராமன் தானே சொல்லியிருக்காங்க. அவர் மேல எதுக்காக கோச்சுப்பாரு? கோச்சிக்கிறதுக்கு அவசியமே இல்லையோ இல்லையோ. அப்படி அங்க போனார். இது செம்பன்மாட திருக்குருகூர் நம்பி. செம்பன்மாடம் இந்த இடம் எப்படி இருக்கான்? அந்த நகரம் இல்லையோ, அந்த இடத்துல ஒரே மாடங்கள்லாம் பொன்னாலே செய்யப்பட்டுள்ளதான். அதுக்கப்புறம் அதுல நிறைய ஸ்திரீகள் எல்லாம் இருப்பா. நகரம்னு சொன்னா ஸ்திரீகள்லாம் இருப்பா. அடியேன் போனது திருக்குருகூர்ல ஆழ்வார் இருப்பாருனோ இல்ல பகவான் இருப்பாருன்னோ அதற்காக போல
பெருமாள் அங்கே திருக்கோளூர் இருக்கார், வைத்தமாநிதி பெருமாள் இருக்கார், ஆதிநாத பெருமாள் இருக்கார். நான் போனேன். செம்பன்மாட திருக்குறுகூருக்கு போனது ஏதோ அங்கே நிறைய தங்கமெல்லாம் இருக்கும், ஏதோ அபகாரம் பண்ணிட்டுலாமா, இல்லை ஸ்திரீகள்லாம் இருப்பா அவளோட பழகலாமா அப்படின்னு நினைத்து கொண்டதான எனக்கு அங்க போனா ஆழ்வாருடைய பூர்த்தி எவ்வளவு, என் மேல இவ்வளவு குன்றனை குற்றம் இருந்தாலும் என்னை குணத்தோடு கொள்ளக்கூடிய பெருமை படைத்தவர்னும் ஆழ்வார். அதனால அந்த ஆழ்வார் அபூர்ணரா, பகவான்னா கிருபாமின்னு சொல்லுவார், இந்த ஆழ்வார் என்ன சொல்லுவார், பூர்ணர். அதனால அவர் என்னை பார்த்து என்னை ஒரு நாள் கைவிடவே இல்லையே. அந்த நகரத்துக்கு போன என்னை அவருடைய அழகிலே நம்மை ஆட்கொண்டார், ஆட்படுத்தினார். அப்படி படுத்தினா அப்பேற்பட்ட இடம்தான் செம்பன்மாட. அந்த இடத்தையே களவு கொண்டுள்ளாமா அப்படின்னு பார்த்தா வைத்தமாநிதி பெருமாளை களவு கன்றதா அப்படின்னு பார்த்தா வைத்தமாநிதி பெருமாள் வேறல்ல, ஆதிநாத பெருமாள் வேறல்ல, ஆழ்வார் வேறல்ல. வைத்தமாநிதி வேறல்ல, ஆழ்வார் வேறல்ல. ஆதிநாதர் வேறல்ல, ஆழ்வார் வேறல்ல. அந்த ஆழ்வார் இருக்கக்கூடிய இடம் அது என்ன, திருநகரி. அந்த திருநகரி தான் நமக்கு உத்தேசம். அதனாலதான் செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பிக்கன்பனாய், செம்பன்மாட செம்பன்மாட திருக்குறுகூர் நகர் நம்பிக்கன்பனாய். அந்த ஆழ்வாருடைய திருவடி எப்படி இருக்குன்னா அப்படியே தங்கமாக உள்ளது. ஏன்னா அதுவே மாடங்கள் எப்படி இருக்கு, செம்பன்னா இருக்கு. ஆழ்வார் திருவடி எப்படி இருக்கும், அதுவும் செம்பன்னா இருக்கும். ஏன்னா பகவானுடைய திருவடி அதுவே பொன்னடி. அந்த பொன்னடி அவருடைய அந்த அடின்னு சொன்னா அடியவர்களும் இல்லையோ, பகவானுக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த அடியவராரு, அது நம்மாழ்வார் தான். அப்ப அந்த செம்பன்மாட திருக்குறுகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய், அந்த நம்பி பூர்ணர், அந்த நம்பிக்கு அன்பனாக. இந்த அடின்னு சொன்னா திருவரங்கத்துல ராமானுஜர் எழுந்துள்ளி இருந்த காலம். அந்த காலத்துல இப்ப நம்ம சம்பிரதாயத்துல என்ன சொல்லுவோம், திருவடி சுவாமி பொன்னடி சாதிப்பது அப்படிங்கிறோம். சுவாமி நம்ம ஆத்துக்கு வரணும் அப்படின்னு தெரியாதவர்கள் சொல்லுவா. ஆனா நமக்கு பரிபாஷைகள்லாம் இருக்கும் இல்லையோ, சுவாமி கொஞ்சம் பொன்னடி சாத்துறது அப்படின்னா சரி, இதோ எவரோ நம்ம பொண்ணெல்லாம் வச்சுட்டு அடி சாத்தணும் போல இருக்கு, அவர் சாத்துவார் போல இருக்கு, நமக்கு நல்லதுதான், நம்ம ஆத்துக்கு வந்துட்டார்னா அவர்கிட்ட பொன்னடி வாங்கிடலாம் அப்படி சொன்னோம்னா அது இல்லை. இவர் சாதாரணமா இவர் எப்போதும் ஒரு போறதான் வரப்போறார். ஆனா அவருடைய திருவடி பொன்னடியா இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா பகவானுடைய அடியவன் அப்படிங்கிறதுனால பெருமை தானே. இது ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல சுப்பிரமணிய பட்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் யாருன்னா மந்திரி சபையில ஏதோ வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கார், மந்திரியா இருந்திருக்கார், சுப்பிரமணிய பட்டன் அப்படின்னு. அவர் அங்க வந்துட்டு இருக்கார், சந்நிதிக்கு வந்துட்டு இருக்கார். எம்பெருமானார சந்நிதிக்குள்ளேயே, எம்பெருமானார் வாழ்ந்த காலத்துல அவரை சந்நிதிக்குள்ளேயே, சந்நிதிக்குள்ள போருமா பொதுவா பெருமாளை சேவிப்பர்கள். எம்பெருமானார் காலத்துல எம்பெருமானார் சேவிச்சிருக்கா, சேவிச்சா, எல்லாரும் சேவிச்சா. சுவாமி அனுகிரகம் பண்ணார். இவர் சுப்பிரமணியம் பட்டன் நேரம் வந்தார். வந்துட்டு சுவாமி இந்த மாதிரி சந்நிதிக்குள்ள பகவானைத்தானே சேவிக்கிறது வழக்கம், சுவாமி என்னவோ அவள்லாம் வந்து சேவிக்கிறா, நீராத்த ஆனந்தமா எடுத்துட்டு இருக்கீரே, என்ன சமாச்சாரம், இதெல்லாம் அப்படி பண்ணலாமா, எத்தியா இருக்கீரே, இந்த மாதிரி செய்யலாமான்னு கேட்டான், நிறைய கேட்டான். அதுக்கு சுவாமி கேட்டாராம், ஐயா நீ என்ன பண்ற, ஆறு நீ, அதான் சுப்பிரமணிய பட்டன், சரி என்ன பண்ற, இந்த ராஜாவுடைய அரசவையில மந்திரியா இருக்கேன். சரி மந்திரியா இருக்க, உனக்கு தெரிஞ்சிருக்கணுமேப்பா. என்ன சாமி அப்படின்னா, இல்லை அங்க ராஜசபைக்கு போவையோ இல்லையோ, சரி இந்த மக்கள் குடிமக்கள்லாம் வருவாளோ இல்லையோ, அம்மா வருவா. சரி வந்த உடனே நேராக போய் பார்த்துருவாளா, ராஜாவை பார்த்துட்டா. சரி ராஜாவை பார்த்துட்டு திரும்பி வரைச்சே, ராஜாவை பார்க்க போறதுக்கு முன்னாடியே ராஜாவை உள்ள போய் பார்க்கணும். மந்திரி சபையில போய் உட்காந்துருப்பான், சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பான். அதுக்கு முன்னாடியே உள்ள நுழைஞ்ச உடனேவே ராஜாவினுடைய பாதுகை இருக்குமோ இல்லையோ, அந்த காலில் போட்டுக்கிறது காலணி இருக்குமோ இல்லையோ, சரி அதை பார்த்து என்ன பண்ணுவானா, அவள்லாம் எடுத்து அதை ஒத்திப்பாளாம். இதெல்லாம் பார்த்துருக்கியோனா, ஆமாம்மா அதெல்லாம் நடக்கும். சரி இதை ராஜா பார்த்தானா என்ன சொல்லுவான், ராஜா பார்த்தா ராஜா கோவம் வருமா, இல்லை இல்லை அவனுக்கு ஆனந்தம் தானே வரும். ஏன்னா அவனுடைய காலில் போட்டுக்கிற செருப்பெல்லாம் எடுத்து அவள்லாம் ஊத்திக்கிறா, அது நல்லது அவளுக்கு, அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்ப என்ன நினைச்சுப்பான், என்னுடைய செருப்பே வாழலாம் சொல்றாளே, என் மேல எத்தனை அபிமானம் வைத்திருந்தா இத்தனை தூரம் இவர்கள்லாம் பண்ணுவா அப்படின்னு அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுமே அப்படின்னு சொன்னான். அதான்
நீ பண்றது நீ இப்போ கேட்டியோ இல்லையோ, பதில் தான் சொல்லிவிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னாராம். நாங்கள்லாம் ஆறு பகவானுடைய திருவடிக்கு சமமானவர்கள். என்ன சந்நிதியில வந்து சேவிக்கிறாங்கிறது ஒரு பக்கம் என்னாலும், நாங்கள்லாம் ஆறு பகவான் உள்ளுக்குள்ள எழுந்துள்ளிருக்கான். அவனை போய் சேவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டான், என்ன பார்த்துட்டான், அடியவர்களுக்கு அவனுடைய பாதுகை ஸ்தானம் தானேப்பா, இந்த பாதுகைத்தானே இவன் சேவிக்கிறான், அதுல என்னப்பா சொன்னது சரியா போச்சா அப்படின்னு விட்டாரான் பெருமானார். அப்படின்னா அப்ப நாமெல்லாம் ஆறு அடியவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா பகவானுக்கு அடியவர்கள், பாகவதர்களுக்கு அடியவர்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ. ஆஹா, செம்பன்மாட திருக்குறுகூர் நகர் நம்பிக்கை அன்பனாய், அந்த நம்பிக்கை அன்பனாக அந்த திருவடியானது தங்கமாக இருக்கின்றபடியினாலே அன்பனாய் இன்று எப்படி அன்பனாய் எப்படி வந்தவுடனே நகர் நம்பி செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாய், இதுவரைக்கும் சொன்னது முன்னெலாம், முன்னெலாம்னு சொன்னது அனாதிகாலம். ஆனா நம்மாழ்வார சேவித்த உடனே என்னாச்சு, இன்று அடியேன் சதித்தேன் என்று இன்றுட்டார். முதல்ல இவனுக்கு இருந்த பாபங்கள்லாம் எத்தனை காலம் இருந்ததுன்னா அனாதி காலமா இருந்தது. சரி, ஆழ்வாரை சேவித்த பிற்பாடு, ஆழ்வாரை சேவிப்பதற்கு முன்பு, ஆழ்வாரை சேவித்த பிறப்பு பின்னாடி முன்னலாம்னு சொன்னவர் இங்க என்ன சொல்லியிருக்கணும், சரி எனக்கு அனாதிகாலமா பாவம் இருந்தது, இந்த பாவத்தை போக்குறதுக்கு ரொம்ப நாள் நான் நம்மாழ்வாரை சேவிச்சுட்டே இருந்தேன், என்னோட ஆயுஷ் முடிகிற வரைக்கும் சேவிச்சேன், அப்புறம் தான் என்னோட பாவம் போச்சுன்னு அர்த்தமா? அப்படி இல்லையா, என்னைக்கு சேவிச்சவன அன்றே, அப்பொழுதே, அப்படின்னா அப்பொழுதே நான் அந்த க்ஷணமே மன்மிசையோ நிகழ்ந்தோறும் பிறந்தெங்கள் மாதவனே கண்ணுரனுக்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அன்னலி ராமானுஜன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரேன்னு பாசுரம் திருவரங்கத்தமுதனாரோடது ராமானுஜன் திருநதியில. அதுல ஒரு ஆச்சரியமான விஷயம், பெருமாள் வந்து அவதாரம் நிறைய பண்ணார். தான் மட்டுமா பண்ணார், தாயாரோடு சேர்ந்து அவதாரம் பண்ணார். ராவணா பிறக்கிற போது மகாலட்சுமி தாயா சீதா பிராட்டியம், கிருஷ்ணனா பிறக்கிற போது தாயார் வந்து அவதாரம் பண்ணது, நப்பின்ன பிராட்டி அவதாரம் பண்ணது, பூமி பிராட்டி அவதாரம் பண்ணது, எல்லாரோடும் சேர்ந்து அவதாரம் பண்ணியிருக்கேனா. மன்மிசையோ நிகழ்தோறும் பிறந்த எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலங்காணகில்லா உலகோர்களெல்லாம் அன்னலி ராமானுஜன் வந்து தோன்னியவ பொழுதே நன்னர் ஞானந்தலை கொண்டு நாரணர்காயினரே. பெருமாளுக்கு ரொம்ப சந்தேகம், என்னப்பா நான் நிறைய அவதாரம்லாம் பண்ணிவிட்டேன், ஒருத்தர் ஆறு என்னை வந்து ஆசிரிச்சதா தெரியல. ராமானுஜருக்கு எத்தனை பெருமை, வடிவடிகை நம்பி கேட்கிறா ராமானுஜருட, நீர் வந்து அவதாரம் பண்ணீர் எல்லாரும் தெரிஞ்சுட்டாலே எப்படி என்று கேட்டா. வடிவடிகை நம்பி திருக்குறுங்குடி நம்பி சேகி போனார் பெருமானார். பெருமானார் போன போது பெருமாளே கேட்டாராம், என்னது ராமானுஜரே நீர் வந்து அவதாரம் பண்ணி எல்லாரும் திருச்சுட்டீரே, என்னமா முடிஞ்சுது? சரி, பெருமாளை நீர் அவதாரம் பண்ணி என்ன பண்ணீர்? நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் சொன்னேன். பெருமாள் தானே பெரியவர், பெருமாள் தான் எப்போதும் பெரியவர். அவர் என்ன சொன்னார், அகம் தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா, நான் தான் பெரியவன், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா, அகம் தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. அதனால சொன்னேன், நான் தான் பெரியவன் அதனால சொன்னேன். நீ பிறந்து நான் பெரியவன் நான் பெரியவன் நீயே சொல்லிட்டேனா ஆனால் நம்புவடா? நாம் பிறந்து என்ன பண்ண தெரியுமா, நீ பெரியவன் என்பதை சொன்னோம், அதனால எல்லாரும் என்னுடைய திருவடியை அடைந்தார்கள், என்னை பத்தினார்கள்னு சொன்னாராம். இப்போ எல்லா அவதாரம் பண்ணி சுவாமி எம்பெருமானார் 120 திருநட்சத்திரம் இருந்த போது நாரணர்காயினரேன்னு சொல்ல போறாளா? மன்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே, கண்ணனே பிறந்த அவதாரம் பண்ணியும் எதுவும் நடக்கல. அதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். மன்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுரனுக்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அன்னலி ராமானுஜன் வந்து தோன்றிய, ராமானுஜர் வந்து அவதாரம் பண்ண, சரி ரெம்பெருமானார் அவதாரம் பண்ணார், அவதாரம் பண்ணி புறப்பட்டார், 120 வருஷம் இருந்தார், அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் திருப்பி புறப்பட்டு போகும்போது எல்லாரும் நாராயணனே பரதெய்வம் அப்படின்னு பத்திட்டாளான்னா 1017 சித்திர திருவாதிரையிலே எப்பொழுது எம்பெருமானார் அவதாரம் பண்ணாரோ அப்பொழுதே நன்னர் தலை கொண்டு நாரணர்காயினரே. அந்த மாதிரி
முன்னெல்லாம் அனாதிகாலமாக இருந்ததான நாம் அனாதிகால பாபவாசனையினாலே இத்தனை தூரம் நான் ரொம்ப மோசமா இருந்த என்னை செம்பன்மான திருக்குரு நம்பிக்கை அன்பனாய் என்னைக்கு நாம் போய் அவரை பத்தினேனோ, ஏன்னா என்னைக்கு நாம் பத்தினோமோ அப்பொழுதே, அப்படின்னா அந்த க்ஷணமே எதனாலே பகவானுக்கு சரண்யன் என்பது உண்டு. பகவான் தான் சரண்யன், அப்படின்னா சரணாகதி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். இங்கே ஆழ்வார் குருகூர் நம்பி இருக்கட்டும், எனக்கு இங்கே சரண்யன் என்பவர் திருக்குருகூர் நம்பியாக இருக்கக்கூடிய நம்ம ஆழ்வார். அந்த சரண்ய பிரபாவத்தினாலே அவர் கிருஷி பண்ணினாரே. கிருஷினா ஒரு ஒரு விவசாயியானவன் அந்த நிலத்தை உழுது அதுல ஜலத்தை குத்தி உழுது பயிரிட்டு நாத்தாங்கால் பண்ணி அதிலிருந்து பிடுங்கி அத்தை திரும்ப நட்டு ஜலங்குத்தி களையை பறித்து அதுக்கு எல்லா உரங்கள் எல்லாம் வைத்து உப்பெல்லாம் சேர்த்து அது வளர்ந்து பெருசாகி மணியாகி அது நெல்லா அதை அறுத்து அதை அங்காடியிலே சேர்த்து பணத்தை எடுத்து கொண்டு தான் வந்து தன்னுடைய கிரகத்திலே தளிக பண்ணி பகவானுக்கு அமுதி செய்து தானும் அமுதி செய்து அப்பாடா அப்படின்னு சொல்ல வரைக்கும் அவன் உறங்குகிறானோ, எத்தனை குறைச்சலான தூக்கம். இந்த மாதிரி வயல்ல நெல் போட்டிருக்கேன், தூக்கமே இல்லை அப்படி சொல்லலாம் இல்லையா? ஆறு களவாடி கொண்டு போடுவானோ தெரியாது, ஆறு கொண்டு போவாளோ தெரியாது, இவ்வளவு கஷ்டமெல்லாம் இருக்கு அப்படி சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி கிருஷி என்பது விவசாயி எப்படி இந்த வயலிலே நிலத்தை இட்டு இவ்வளவு சிரமப்பட்டு அந்த தானியத்தை வெளியிலே கொண்டு வருகிறானோ, ஒரு நாள் அவன் அதை விடுறதே இல்லை, அவனுடைய முயற்சியை விடாமல் பண்ணுகிறான். அப்படி அவன் பண்றது போலத்தான் யார் பண்றா தெரியுமா? பகவான் பண்ணுகிறான் நம்மிடத்திலே. அப்ப அத மாதிரி கிருஷி பண்ணினாரோ ஆழ்வார். ஒன்னு சரண்யனா இருக்கான், பகவான் சரண்யன். அதே போல இங்க ஆழ்வார் சரண்யன். இரண்டாவது பகவான் கிருஷிபலம் பண்ணுகிறார். அதே போல ஆழ்வார் இங்கே கிருஷிபலம் பண்ணுகிறார். பாகவத சேஷத்துவம் யாருக்கு இருக்கணும்? நமக்கு பகவானிடத்தில் அடியப்பட வேணும். ஆனா இங்கே ஆழ்வார் என்று சொல்லப்படுகிற பரம பாகவதரிடத்திலே சேஷத்துவப்பட்டு கிடந்து பகவானிடத்திலே பரதந்திரனாக இருக்க வேணும். இங்கே ஆழ்வாராக இருக்கக்கூடிய இவரிடத்திலே சேஷத்துவத்தை காண்பிக்க வேணும். பரம பாகவதனிடத்துல பகவானிடத்துல சேஷத்துவம்னு சொன்னா அது பகவத் சேஷத்துவம்னு ஆயிடும். ததியர்களிடத்துல சேஷத்துவம்னு சொன்னா ஆழ்வாரிடத்துல பட்டது ததிய சேஷத்துவம். ஆஹா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் விஷயப்பிரவணனாக இருந்ததான என்னை இப்படி திருத்தி படிகொண்டாரே, விஷயீகரித்தாரே, உபகரித்தாரே, எனக்கு நல்லது செய்தாரே அப்படி சொன்னா அடியேன் சதித்தே நின்னே. அடியேன் ஆழ்வாருடைய வைபவத்தை அனுசந்தித்தபடியினாலே, ஆழ்வாருக்கு இத்தனை வைபவம் இருக்கோ இல்லையோ, சரண்யனுக்கு இருக்கக்கூடிய வைபவம் உண்டு. அவர்தான் பிராபிய பூதர்ங்கிற அவருக்கு வைபவம் உண்டு. அதே போல அவர்தான் சேஷிங்கிற வைபவம் உண்டு. பகவானுக்கு சேஷின்னு சொல்லுவோம். இங்கே ஆழ்வாரை சேஷியாக கொண்டார் மதுரகவி ஆழ்வார். பகவானை பிராபிய பூதர் என்று சொல்லுவோம். இங்கே ஆழ்வாரை பிராபிய பூதராக கொண்டார் மதுரகவி ஆழ்வார். அவரை என்னன்னு சொல்லுவோம்? அவர்தான் சுவாமி என்று சொல்லுவோம். ஆனா இங்கே இவர்தான் சுவாமி, ஆழ்வாரே சுவாமி அப்படின்னு பார்த்தா இத்தனை பெருமை இருக்கோ ஆழ்வாருக்கு. அதனாலதான் அந்த பெருமை எதனாலே ஏற்பட்டது? அவருடைய குணத்தினால். பகவானுக்கு கல்யாண குணங்கள் உண்டு. அவனுக்கு ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ங்கிற கல்யாணம் உண்டு. அதே போல ஆழ்வாருக்கும் அத்தனை ஆச்சரியமான கல்யாண குணம். அவரிடத்தில் இருக்கக்கூடியது சௌலபியம்னு சொல்லப்படுகிற நீர்மை. அவருக்கு இருக்கக்கூடியதான ஞானம் அபரிமிதமான ஞானம். மயர்வு அற மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வாராக இருக்கின்றபடியினாலே அந்த ஆழ்வாருடைய ஞானத்தினாலே குணைர் தாஸ்யம் உபாகதா, அவருடைய குணத்துக்கு நாம் தாஸ்யத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த குணத்துக்கு நாம் அடிமைப்பட்டோம் அப்படிங்கிற சொல்ல இல்லையோ. இன்று அன்பனாய், எப்ப ஒரு பெரிய குகை, அந்த குகைக்குள்ள இருட்டு இருக்கு ரொம்ப வருஷமா. அந்த இருட்டை நம்ம போக்கணும்னா ரொம்ப காலமா இருக்கு, ஒரு 100 வருஷமா இருக்கு இருட்டு. அந்த குகையில இருக்கக்கூடிய இருட்டை போக்கடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம்னா உடனே வெளிச்சம் வந்துட போகுது. இல்ல அது ஒரு 100 வருஷம் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வருமா? இல்லையோ. அதே போலத்தான் முன்னெல்லாம் அனாதிகாலமாக இருந்ததான பாபத்தை எல்லாம்
என்னைக்கு நான் ஆழ்வார் செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாக மாறினோ அன்றே அப்பொழுதே வெளிச்சம் எப்படி குகைக்குள்ளே விளக்கேற்றினவுடன் வந்ததோ அதே போல ஆழ்வாருடைய அனுகிரகத்தாலே விஷயகாரத்தாலே நிருகேதுக கிருபையாலே நமக்கு ஏற்பட்டது, பாவங்கள் எல்லாம் போயிடுது அப்படின்னு ஆழ்வாருடைய திருவடி. அந்த நம்பின்னு சொன்னா ஆச்சாரியர்களை நம்பின்னு சொல்றோம். அதே போல அடியேன்னு சொல்லுகிறாரு யாருன்னா மதுரகவிகளை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஷடகோபன் அப்படி சொன்னா ஆழ்வார் திருவள்ளுவர் மதுரகவிகள்னு சொல்லிடுவான். ஒவ்வொரு இடத்துலையும் இப்ப ராமானுஷருடைய திருவடி இருக்கோ இல்லையோ, அந்த திருவடிய நம்ம போய் திருவரங்கத்துல போய் சேவிக்கிறோம்னா முதலியாண்டான்னு பேரு. எனக்கு ஷடாரி சேவிக்கும் சொல்லக்கூடாது, அங்க முதலியாண்டான்னு பேரு. ஏன்னா முதலியாண்டான் தான் திருவடியா ஏழுக்கா. பெருமாள் சன்னிதியில போனோம்னா பகவானுடைய திருவடி அது ஷடாரின்னு பேரு. ஆழ்வார்ல போனோம்னா மதுரகவிகள்னு பேரு. அப்ப அந்த மதுரகவிகள் தான் அங்க அந்த திருவடியா இருக்கார். அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் விசேஷம் உண்டு. அப்ப நம்பின்னு சொன்னா ஆச்சாரியரை கொள்ளுகிறோம், அது பகவான். அதாவது நம்பின்னு சொன்னா ஆச்சாரியர்களை சொல்றோம். எப்படி நம்பிங்கிறது இப்ப இந்த மதுரகவிகளுடைய பாசுர கனவு சிறுத்தாம்பு சேவிக்கிறச்சே ஆரம்பத்தில் சொன்னேன், நம்பின்னு சொன்னா ஆச்சாரியரை குறிக்குமோ, இங்கே அடியேன்னு சொல்லும் இடத்து மதுரகவி ஆழ்வாரை குறிக்கும். அடியேன் சதித்தேன் என்று இன்னைக்கே நான் ரொம்ப சாதுரியம் பெற்றவனாக ஆனேன், தன்யனாக மாறினேன், கிருதகிருத்தியனானேன் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் ஆழ்வாருடைய விஷீகாரத்தை நிருகேதுக கிருபையை கடாட்சத்தை சொல்லுகிறார். இவ்வளவெல்லாம் அவஸ்துவாக இருந்தேனே, இந்த அவஸ்துவாக இருந்த என்னை சதித்தேன். ஈஸ்வர சேஷத்துவம் என்னங்கிறத புரிய வைத்தார். ஈஸ்வர சேஷத்துவமாக இருக்கக்கூடிய ஆத்மா என்னதில்லை அப்படின்னு இதர விஷயத்தில் ஈடுபாடு இருந்ததான என்னை அவ்விடத்திலிருந்து விலக்கி பகவத் விஷயத்திலும் ஈடுபடுத்தி பாகவத விசேஷத்தும் வரைக்கும் ஆச்சாரிய ஆழ்வாருடைய திருவடிகளிலே அத்தியத்தமான பரதந்திரத்தை காண்பிக்கும்படியா நம்மை சதுரை உடையவராக ஆக்கினார் அப்படிங்கிற பெருமை. ரொம்ப சாதுரியத்தோடு நம்மை அவருடைய திருவடிக்கு கீழே ஆட்படுத்தி கொண்டார். எனக்கும் நல்லது பண்ணார், நான் தன்யனாக மாறினேன் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு எடுத்து சொன்னதான ஆத்ம விஷயம். ஆத்மானுபவம் பண்ணாமல், ஆத்மானுபவம்னா தேகாத்ம அபிமானிகளாக இருக்கக்கூடிய நம்மை பகவத் சேஷத்திலே ஈடுபடுத்தி பாகவத சேஷத்திலே ஈடுபடுத்தி நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய ஆழ்வார் எனக்கு இத்தனை விஷயகாரம் பண்ணி உள்ளார் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்ச்சியை இப்பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாளை இந்த ஓட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்பொழுது ஸ்ரீநகத்யாம் மகாபுரியாம் தாமிரபர்ணித்துரேதடே திந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரிநாதாய கலிவருணே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயத் திருவடிகளே சரணம்.